மக்கள் செல்வாக்கை பார்த்து அந்த மக்கள் ஆதரவை பார்த்து அவரே அந்த இதை தவிர்த்து விட்டார். இல்லை என்றால் அந்த நான் வாபஸ் பெற்றிருந்தால் அப்பொழுது மேல் சபை இருந்தது, எம்எல்சி. அந்த எம்எல்சி உறுப்பினராக ஆக்குவதாக கூட எனக்கு சொன்னார். ஆனால் மக்கள் விட்டபாடில்லை. மக்களும் சொன்னார்கள், தேர்தலில் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற வைக்கிறோம், வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் புரட்சித் தலைவரோடு போய் இணைந்து விடுங்கள், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் நீங்கள் எங்களுடைய தொகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்கள் மேலவை உறுப்பினராக போய்விட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு அறுந்துவிடும். எனவே எங்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் இந்த தேர்தலிலே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று வற்புறுத்தியதன் காரணமாக புரட்சித் தலைவர் அனுப்பிய அந்த தூதுவரிடம் நான் வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டேன். அந்த தூதுவரிடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேட்டிருக்கிறார். பாருங்கள், அவருக்கு எவ்வளவு நல்ல உள்ளம். செம்பலை ஜெயித்து விடுவானா என்றுதான் கேட்டிருக்கிறார். என்னிடம் வந்த அந்த தூதுவர் நிச்சயமாக வெற்றி பெற்றுவார், மக்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு எம்ஜிஆர் என்னை எதிர்த்து பிரச்சாரத்துக்கு வரவில்லை. அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும்.